அல்லாஹ்வுக்கு படைப்பு இருக்கிறதா? அல்லாஹ்வுக்கு இறப்பு இருக்கின்றதா? அல்லாஹ்வுக்கு முதுமை இருக்கின்றதா? அல்லாஹ்வுக்கு பலவீனம் இருக்கிறதா என்பதை சகோதரர்களே சிந்தித்து பாருங்க. உண்மையான இறைவன் யார் என்று சொன்னால் சகோதரர்களே, நாம் நேரத்தையும் காலத்தையும் யார் படைத்தானோ, நேரத்தையும் காலத்தையும் யார் படைத்தானோ அவன் தான் உண்மையான இறைவன். அதே போல அந்த இறைவனுக்கு இறப்பும் இருக்கக்கூடாது, அதே போல பிறப்பும் இருக்கக்கூடாது. அதே போல அன்பானவர்களே, யாரை நாம் இறைவன் என்று சொல்கின்றோமோ அவன் நேரத்திற்கும் காலத்துக்கும் கட்டுப்பட்டவனாக இருக்க மாட்டான். நேரத்திற்கும் காலத்திற்குள்ளே அவன் வரமாட்டான். அவன் தான் உண்மையான அவன் தான் இறைவன். அதே போல் அன்பானவர்களே, அவன் யாரையும் சாராமல் தன்னந்தனியாக இயங்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதே போல தன்னந்தனியாக படைக்கக்கூடியவன் யார் இருக்கின்றானோ அவன் தான் இறைவன்.